மோர் மிளகா நமக்கு வத்தல் கடைகளெல்லாம் சின்ன சின்ன பாக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க. கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்றத விட வீட்லேயும் நம்ம செஞ்சு இந்த மாதிரி தயிர் சாதத்துக்கு, கஞ்சிக்கு, உப்புமா சிரப்புலாம் இதை சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு எப்படி இந்த மோர் மிளகா வீட்டிலேயே செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். 1 கிலோ அளவுக்கு நான் தஞ்சாவூர் மோர் மிளகா எடுத்துன்னு இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மிளகா கிடைக்குதோ எடுத்துக்கோங்க. நான் ஊசியால் நாலா பக்கமும் ஹோல்ஸ் போடுறேன். நீங்கள் காம்புக்கு கீழ் பகுதியில் சின்னதாக கட் பண்ணி கூட தாராளமாக அது மாதிரி செஞ்சுக்கலாம். 1 கிலோ மிளகாய் எடுத்தோம்னா 100 கிராம் உப்பு, ஸ்பூனால் அளந்திங்கன்னா 6½ டீஸ்பூன் உப்பு, கல்லுப்பு எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் நம்ம பொடி பண்ணிக்கலாம். அடுத்தது 1 கிலோ மிளகாய் எடுத்தீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் கெட்டியான தயிர். இந்த பொடிச்ச உப்பை இதிலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். முடிஞ்சால் விஸ்கில் கடைஞ்சிட்டு ஒரு 200 ml தண்ணியை சேர்த்துட்டு, அதுக்காக நம்ம மோர் சேர்க்கணும் கிடையாதுங்க. தயிர் சேர்த்தா தான் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். மோர் சேர்க்கக்கூடாது. தயிரில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இந்த 1 கிலோ மிளகாயில் தயிர், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நாள் நல்லா குலுக்கி வச்சிடணும். மறுநாள் பார்த்திங்கன்னா இதுக்கு வெந்தயம் சேர்க்கணும். எதுக்காக நம்ம இதில் வெந்தயம் சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மிளகாய் சாப்பிட்றப்ப அசிடிட்டி ஃபார்ம் ஆகாது. இது 1 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கணும், பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெந்தயத்தை கொஞ்சம் அரைச்சி சேர்க்கணும். 1 கிலோ மிளகாய் எடுத்தோம்னா 1 டீஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுட்டு அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு தயிரில் ஊற வச்சிட்ருக்க அந்த மிளகாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு நாள் நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் மிளகாயில் அந்த தயிர், அந்த வெந்தயம் எல்லாம் உள்ளுக்குள்ளே சேரும். 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வண்டு வராது. அதே போல் இதை நம்ம பொரித்து சாப்பிட்றப்ப அசிடிட்டி வராது. இப்போ 2 நாள் ஊறியிருக்கு இல்லையா, இதை ஒரு தாம்பாளத்தில் பிளாஸ்டிக் ஷீட் போட்டு தயிரை வடிச்சிட்டு மிளகாயை காய வைக்கணும். மீதி இருக்கிற தயிரை அப்படியே நம்ம வச்சிடணும். சாயங்காலம் இந்த மிளகாய் வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அந்த தயிர்க்குள்ளேயே சேர்க்கணும். இது மாதிரி நம்ம ஒரு 3 நாள் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ முதல் நாள் வெயிலில் காய வச்ச அந்த மிளகாவை திரும்பவும் தயிரில் சேர்க்குறேன். திரும்பவும் 2ஆம் நாள் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நல்லா குலுக்கி விட்டுட்டு அந்த தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிளகாய் இஞ்சிருக்குங்க. 2ஆம் நாளும் இதே போல் நம்ம தயிரை வடிச்சிட்டு காய வைக்கிறோம். இப்போ தயிர் ரொம்பவே திக்காயிட்டு ரொம்ப கொஞ்சம் தான் பாக்கி இருக்கும். அடுத்தது 3ஆவது நாள் காய வைக்கிறப்ப கம்ப்ளீட்டாக அந்த தயிர் எல்லாமே இந்த மிளகாவோட சேர்ந்துருக்கும். தொடர்ந்து அதுக்கப்புறம் 2லேருந்து 3 நாள் நம்ம காய வச்சோம்னா தயிர் நல்லா காஞ்சிட்டு அப்படியே இந்த ஒரு மிளகாயும் காற்று மாதிரி லேசாக இருக்குங்க. இப்போ நான் காஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப லேசாக இருக்கும். இதை கொஞ்சமாக எண்ணெயில் நல்லா கருக்கிற வரைக்கும் நம்ம பொரிக்கணும். அந்த மாதிரி பொரிச்சாதான் உங்களுக்கு காரமே இருக்காது. இன்னும் உங்களுக்கு இந்த மிளகாய் பழசு ஆக நல்லா கருத்து இருக்கும். இந்த மிளகாய் நீராகாரம்னு சொல்லக்கூடிய பழைய சாதத்துக்கு, கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ், அவல் புளியோதரை, மோர்களி இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கூட மிளகாய் வாங்கி மோர் மிளகாய் செஞ்சு பாருங்கள். ஃபுல் வீடியோடைய லிங்க் தரேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.